ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். நம்ம வீட்டு சின்ன குட்டி பாருங்க, நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க. ரொம்பவே க்யூட்டா, ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேதுங்க. துரு துரு துருன்னு அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கு. எல்லாரையும் சண்டைக்கு வலிச்சுட்டே இருக்கு. அதாவது அவங்க சித்தியை, அவங்க அம்மாவை, அவங்க மாமாவை அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியை எல்லாரையுமே வந்து ஒரு ரிலேட்டிவாக தான் நான் வந்து வச்சு பேசுகிறேன். ஸோ அதுங்க குட்டிங்க போட்டதை வச்சு. ஸோ அந்த குட்டிங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு 1 இயராக தாங்க. ஸோ இந்த 1 இயரில் வந்து எத்தனை குட்டிங்க இருக்குது பாருங்கள். அதுவுமே வந்து என்னுடைய ஓன் ஹவுஸ் கிடையாது, இது ரெண்டல் ஹவுஸ் தான். நான் ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். அது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தாங்க போட்டிருக்கேன் இந்த வீடியோ. நம்ம எல்லாருமே வாயில்லாத ஜீவன்களை வந்து நம்ம வந்து ரசிக்கிறதோ, இல்லை அதுங்களுக்கு வந்து சாதம் வைக்கிறதோ, பால் வைக்கிறதோ, நம்ம கவனிக்கிறதோ வந்து நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஜீவன் ராசிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பாசமாக கவனிக்கிறத ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி ஃபீல்லாம் பண்ணல. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய மெசேஜ் எனக்கு மோட்டிவேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இதில் ஒரு சிலர் வந்து நெகட்டிவாக பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் ஃபீலிங்லாம் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்களுக்காக நான் இந்த பதிவில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் எத்தனை ஜீவராசிகளை நீங்கள் வந்து வாயில்லா ஜீவனங்களை வளர்க்குறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நான் பால் வைக்கிறதுல, சாதம் வைக்கிறதுல கொடுமைப்படுத்துகிறேன், ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்க. அதாவது மெசேஜ் கமெண்ட்டில் நான் அதையுமே வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில். இப்போ நம்ம வந்து இந்த ஜீவராசிகள்லாம் ரெண்டல் ஹவுஸில் வளர்க்குறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். வளர்க்காதவங்களுக்கு தான் அந்த மாதிரி கமெண்ட்லாம் போடணும் அப்படின்னு தோணும். ஏன்னா சும்மா மேலோட்ட பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் இங்கே அக்கம் பக்கத்துலலாம் வந்து நாங்கள் எவ்வளோ ஏச்சு பேச்சு வாங்குகிறோம், எவ்வளோ சாபனை கொடுப்பாங்க தெரியுமா. இங்கே வயசானவங்கலாம் இருக்காங்க, சிலருக்கு பிடிக்காமையும் இருக்கும் ஜீவராசிகளை பற்றி. ஸோ இந்த குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுங்கெல்லாம் வெளியே ஏறி போய் அவங்க வீட்டு சைடெல்லாம் காம்பவுண்ட்லாம் ஏறும் பொழுது அவங்க அப்படி ஒரு திட்டுவாங்க. அந்த குட்டிங்களையும் திட்டுவாங்க, ஸோ நம்மளையுமே திட்டுவாங்க. அது ரொம்ப எனக்கு ஹார்ட்டாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு அந்த குட்டிங்களை பார்க்கும்பொழுது எனக்கு அதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது, கண்டுக்க மாட்டோம். சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஓன் ஹவுஸாக இருந்தால் நான் இன்னுமே வந்து நல்ல எஃபெக்ட் போட்டு குழந்தைங்கள அழகாக பார்த்துப்பேங்க. ஸோ என்னுடைய ஓன் ஹவுஸ்லேயும் இருக்காங்க, பூனைக்குட்டியும் இருக்குது, நாயும் இருக்குது. ஸோ அவங்களையுமே அங்கே விட்டுட்டு வந்திருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நிறைய வாட்டி நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம டிடி நேச்சரில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்மளுடைய டாகையும் பார்த்துருக்கலாம், பூனைக்குட்டியும் பார்த்துருக்கலாம். இங்கே வந்ததுமே என்னை தேடி வந்த நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாத்தையுமே நான் வந்து கவனிப்பேங்க. ஸோ அதை வந்து வீட்டில் வச்சு வளர்த்தாதான் சங்கிலி போட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது. தெருவில் போகிற நாயாக இருந்தால் கூட நான் வந்து விட மாட்டேன். எனக்கு வந்து அது என்னமோ நம்ம பூர்வ ஜென்மத்தில் அது கூட பிறந்தமா வளர்ந்தமான்னு கூட தெரியாது எனக்கு. இருந்தாலும் ஜீவராசிக்கு மேலே ரொம்பவே பாசம். ஸோ தயவு செஞ்சு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதுங்க. பார்க்க விருப்பம் இல்லைன்னா போயிடுங்க.